வணக்கம். இந்த பதிவு முருங்கை சாகுபடியை பற்றியது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முருங்கையை பற்றி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஏற்றுமதி வாய்ப்புகள்லாம் இருக்குது, மதிப்பு கூட்டல்லாம் எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒரு போட்டிருந்தேன். இப்போ சமீபத்தில் அதை பற்றி ஒரு செய்தி படித்த பிறகு மீண்டும் அதை பற்றி ஒரு பதிவு போடணும்னு எனக்கு தோணுச்சு. முருங்கையை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலைமை என்னென்னா, தமிழக அரசு தன்னுடைய முதல் விவசாய பட்ஜெட்டில் முருங்கையை தமிழ்நாட்டுடைய ப்ராடக்டாக ஒரு வெஜிடபிளாக அறிவிச்சிருக்காங்க. அந்த பாலிசி அறிவிப்பினால் மதுரையை ஒரு தலைமையகமாக கொண்டு எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு கொண்டாந்துருக்காங்க முருங்கை பற்றி. மதுரையை தவிர தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, அரியலூர், திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்லையும் இந்த முருங்கை சாகுபடி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுனாலையும் அந்த 7 மாவட்டத்தையும் தன்னகத்தே அந்த எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் கொண்டாந்துருக்கு. இதிலிருந்து அவங்க ஒரு மார்க்கெட் லிங்கேஜ்னால் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். இந்தியாவிலே அதிகமாக முருங்கை சாகுபடி தமிழ்நாட்டில் தான், கிட்டத்தட்ட 26 ஹெக்டேர். அதில் புதுசாக ஒரு வெரைட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணது பெரிய குளம் 1 அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி இது நல்லாவே போய்கிட்டு இருக்கு. 6.71 லேக் டன்ஸ் நமக்கு முருங்கைக்காய் கிடைக்கிது அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு திட்டம் அப்படின்னா, இன்னும் 5 வருஷத்துக்குள்ளே இந்த முருங்கை சாகுபடியிலேயே விவசாயிகளுக்கு 50,000 கோடி வருமானம் வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த முருங்கையினுடைய சிறப்பு என்னென்னா, அதிகமான இதுக்கு நியூட்ரிஷன் சத்து அதிகம் தவிர, அதனால் இதுக்கு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் அதிகமாகும். ஒரு ஆய்வு குறிப்பில் பார்த்தேன், முருங்கைக்காயினுடைய அந்த இலையை பவுடர் ஃபார்மில் நம்ம பார்த்தோம்னா, ஒரு 100 கிராம் முருங்கை இலையினுடைய பவுடரில் 28.2 இரும்பு சத்து இருக்கான். அதனால் ஃப்ரெஷ் லீஃபாக சாப்பிடும்போது வெறும் 7 மில்லிகிராம் தான் இருக்குது. அதனால் முருங்கையை நம்ம பவுடராக சாப்பிட்றது நல்லது. இது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், அயன் கண்டென்ட் உடம்புக்கு வேணும், இரும்பு சத்து உடம்புக்கு வேணும்னாலே உடனே நம்ம மைண்ட் எங்கே போவோம்னா பேரிச்சம்பழத்தில் தான் போவோம். பேரிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் 1% தான் அயன் கண்டென்ட் இருக்குது. ஆனால் முருங்கை பவுடரில் பார்த்திங்கன்னா 28.2 மில்லிகிராம் இருக்குது. இந்த அயன் கண்டென்ட்டுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இந்த அயன் கண்டென்ட் இல்லாமல் தான் நிறைய குழந்தைகள் அனிமிக் இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய நோய் அதனால் பீடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இரத்த சோகை அதிகமாக இருக்கிறதுனால தான் அதிகமாக கேன்சர் வர்றதுக்கு உண்டான ஒரு நோய்களில் ஒரு காரணங்களில் இந்த இரத்த சோகையும் உண்டு. தமிழ்நாட்டில் மட்டுமே 6லிருந்து 59 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை பார்த்திங்கன்னா 52% அவங்க இரத்த சோகையில் பிடிக்கப்பட்டிருக்காங்க. அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது 59% இருக்காங்க. இதில் இந்த அனிமியா முக்த் பாரத்னு ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்துகிறது. அதாவது இந்த இரத்த சோகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுல 59லேருந்து 3% குறைக்கணும் வருஷம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு நம்ம விவசாயிகள்லாம் சேர்ந்து இந்த பவுடர் ஃபார்மில் தயாரித்து இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு விற்றாலே, இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம் இருக்குது. சத்துணவு திட்டத்தில் குழந்தைங்களுக்கு அது சேர்த்து கொடுத்தனாலே இந்த குழந்தைங்களுடைய அயன் கண்டென்ட் அதிகமாகி வருங்கால சந்ததியினர் ரொம்ப ஸ்ட்ராங்கான சந்ததியினராக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, ஆப்பிரிக்காவில் நிறைய அனிமிக் குழந்தைகள் இருக்காங்க. அப்போது நம்ம இந்த முருங்கை கீரை பவுடரை வெளிநாட்டுக்கும் நம்ம தயார் பண்ணி முடிஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சால், அதுக்குண்டான மார்க்கெட் லிங்கை நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் மிகப்பெரிய எதிர்காலம் இந்த முருங்கை சாகுபடிக்கு இருக்குது. தேங்க்யூ.